அருமை மாஸ்டர். மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 26 2008 காலை 10 மணி. இதயத்திலிருந்து வரும் நேரடியான பேச்சு எளிமையான வார்த்தைகளை கொண்டது. தன்னிச்சையான இயல்பான வெளிப்பாடு என்பது அதை வழிநடத்தும் கோட்பாடாகும். நுணுக்கமாக அமைக்கப்பட்ட வாக்கியங்கள் நேர்மையை விட கவர்ச்சியை தங்களது அடிப்படையாக கொள்ளும்போது தங்களது இலக்கை இழந்துவிடுகின்றன. இதயத்தின் மொழி தனக்கேயுரிய சூட்சுமமான அம்சங்களை கொண்டுள்ளது. அதன் உள்முகமான பொருளை எவ்வாறு அறிவது என்பதையும் விவேகத்துடன் அதை தம்முள் ஏற்றுக்கொள்வது என்பதையும் அதை பின்பற்றுபவர்கள் அறிவார்கள். காலம் அதை மாற்றிவிடாது. எப்போதும் அது அவ்வாறே இருந்து வந்துள்ளது. இச்செய்திகள் அனைத்தாலும் ஒரு முழுமையான வடிவில் அவர்களது இதயங்களை தொட இயலும். பக்தி சிரத்தையுடன் அவற்றை படிப்பவர்களை அவற்றால் நெகிழச் செய்ய இயலும். தங்களது பற்றுறுதியை வளப்படுத்தும் உணவை அவர்கள் அவற்றில் கண்டுகொள்வர். இதற்கு விஷயங்களை மீண்டும் மீண்டும் கூற வேண்டியது அவசியமாகும். வாழ்க்கையை நெய்யும் இழைகளாக அவை விளங்கும். அதை கட்டி எழுப்பி அதன் அடித்தளங்களை அவை உறுதிப்படுத்துகின்றன. அவை ஒவ்வொன்றும் வாழ்க்கை மாளிகையை ஒவ்வொரு விதத்தில் மெருகேற்றுகின்றன. அதனாலேயே அவை முழுமையான விதத்தில் தேவைப்படுகின்றன. அதன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அவற்றை உணவாக உட்கொள்ளும் சூட்சும ஜீவன் காலப்போக்கில் விரிவடைவதை அவை ஏதுவாக்குகின்றன. ஆன்மீக தேடல் தன்னிலையுணரும் பாதையில் தன்னை வழிநடத்துகின்ற தனது மாஸ்டர் மூலம் படைத்தவனுடன் ஒன்றுபட்டிருக்கும் இத்தகைய தருணங்களால் உருவாக்கப்பட்டதே ஆன்மா. களைப்பின்றி திரும்ப திரும்ப வெளிப்படுத்தப்படும் இந்த உணர்வுகளின் இந்த வார்த்தைகளின் ஒரே நோக்கம் தெய்வீகத்திற்கான தணிக்க இயலாத தாகத்துடன் இருக்கும் ஆன்மாவிற்கு உதவுவதே. பாபுஜி.